Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now chapter 7 Cubes and Cube Roots Introduction. Number 1729 or 1729 is known as the Hardy-Ramanujan number that can be expressed as sum of two cubes in two different ways. Like this, 1729 is equal to 1728 plus 1, which is equal to 12 cube plus 1 cube, and 1729 is equal to 1000 plus 729 equal to 10 cube plus 9 cube. Now, example of cube numbers 1, 8, 27, etc. இப்போ 1, 8, 27 அப்படிங்கிறது எப்படி cube numbers சொல்கிறோம் அப்படின்னா 1 into 1 into 1 is 1. Then 2 cube, 2 3 times எடுத்து multiply பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். 2 2 star 4, 4 2 star 8. Then 3 cube, 3 into 3 into 3 is 27. இப்போ நம்பர் 1 3 டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது 1. அதே மாதிரி 2 3 டைம்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். தென் 3 3 டைம்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 27. ஸோ தீஸ் ஆர் கியூப் நம்பர்ஸ். நவ் கியூப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 10, 1 to 10 வரைக்கும் அதோட கியூப் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் காலமில் 1 to 10 எடுத்துக்கலாம். தென் செகண்ட் காலமில் கியூப் நம்பர்ஸ் பார்ப்போம். இப்போ நம்பர் 1 அதோட கியூப் நம்பர் என்ன அப்படின்னா 1. லைக் திஸ் 1 cube equal to 1 into 1 into 1 equal to 1. Then cube number of 2, 2 cube equal to 2 into 2 into 2 is 8. 2 2 star 4, 4 2 star 8. Then எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1. ஸோ 1729 is equal to 12 cube plus 1 cube. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வே 1729 1000 plus 729 ஷேர் பண்ணி எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1000 10 cube எழுதலாம். தென் 729 9 cube எழுதலாம். 10 cube means 10 into 10 into 10, 1000. 9 cube means 9 into 9 into 9. Their value is 729. Then cubes. Cubes na enna அப்படினு பார்க்கலாம். Numbers obtained when a number is multiplied by itself 3 times are known as cube numbers. அதாவது ஒரு நம்பரை 3 டைம் எடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் தான் என்ன சொல்றோம்னா கியூப் நம்பர்ஸ்னு சொல்றோம். லைக் திஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா the number 1729. இப்போ இந்த நம்பரை ஹார்டி-ராமானுஜன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மேத்தமெட்டிஷியன் ஹார்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பரை டல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இல்லை, இந்த நம்பரை இப்படி ஈஸியாக எழுதலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1729 இந்த மாதிரி சொல்கிறாங்க. 2 வேஸில் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நம்பரை ஹார்டி-ராமானுஜன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் 12 cube plus 1 cube அப்படின்னு இந்த நம்பரை எழுதுகிறோம். 12 cubeனா எப்படி இந்த நம்பர் வரும்? 1728 plus 1
ஷேர் பண்ணி எழுதியிருக்கோம் 1729 is equal to 12 cube plus 1 cube எழுதுகிறோம். 12 cubeனா என்னன்னா இந்த 12 3 டைம்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னா 1728. தென் 1 cube-னா 1 3 டைம் எடுக்கணும். cube வேல்யூ என்ன அப்படின்னா 3 cube equal to 3 into 3 into 3 equal to 3 3 star 9, 9 3 star 27. அதே மாதிரி 4 cube value 64, 4 into 4 into 4 is 64. Then 5 cube equal to 125, 5 into 5 into 5, 25. Then 6 cube means 6 into 6 into 6 is 216. Then 7 cube equal to 343, 8 cube equal to 512. Then 9 cube equal to 729. The last 10 cube equal to 1000. 10 cube means 10 into 10 into 10. Their value is 1000. Then example 1 is 243 a perfect cube. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 243ங்கிற நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபா அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ 243 பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கியூப் நம்பரா பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரா அப்படின்னு சொல்ல போகிறோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணணும். 243 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது ஈவன் நம்பர் இல்லை, அதனால் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 3ஆல் டிவைட் பண்ணும்போது we get to 81. இப்போ 243 நார்மலாக டிவைட் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணுற மாதிரியே தான், ஆனால் நம்ம எடுக்கிற டிவைசர் மட்டும் ப்ரைம் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 3 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். அதில் 24, 24ல் how many 3s பார்க்கும்போது 8 3 star 24. Then only 1 3 in this 3. So here 1. Now we get 81 is a dividend. Now we divide this 81 by again 3. 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 27. Next 27 by 3 is 9. The 9 by 3 is 3. Now we get 243 equal to 3 into 3 into 3 into 3 into 3. Here cube root perfect cube. இப்போ கியூப் நம்பரான்னு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ கியூப் நம்பர் பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு குரூப்லேயும் 3 நம்பர்ஸாக இருக்கணும். சேம் நம்பர் 3 டைம்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே 5 3s இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஒவ்வொரு குரூப்லேயும் 3 3 நம்பர்ஸாக எடுக்கணும். நம்ம இதில் 3 into 3 into 3 திஸ் ஒன் குரூப். த நெக்ஸ்ட் ஒன் குரூப்பில் 3 3s இல்லை, 3 into 3 remains after grouping the 3s in group of 3. இங்கே 3 3ஆக தான் இருக்குது, ஃபுல் 3s தான். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் 3 3s இருக்குது, செகண்ட் குரூப்பில் நமக்கு 3 3s இல்லை. ஸோ these 2 3s are remains. Therefore the given number 243 is not a perfect cube. The prime factors வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் 3 3 டைம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா that number is not a perfect cube. Example 2 is 392 a perfect cube. 342ங்கிற நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபா அப்படின்னு செக் பண்ணுறோம். If not, find the smallest natural number by which 392 must be multiplied so that the product is a perfect cube. அதாவது சம்மில் 392க்கும் வருது பெர்ஃபெக்ட் கியூபா அப்படின்னு செக் பண்ணணும். அது பெர்ஃபெக்ட் கியூபா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் நம்பரை வச்சு
மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ப்ராடக்ட் தான் பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். 392 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கிற ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அப்படின்னா 2 into 2 into 2 into 7 into 7. Therefore, 392 is equal to 2 into 2 into 2 into 7 into 7. Here, the prime factor 7 does not appear in groups of 3. Prime factor 2 வந்து ஒரு குரூப்பில் 3 நம்பர்ஸ் இருக்குது. But the factor 7 does not appear in groups of 3. Therefore, the given number 392 is not a perfect cube. Therefore, we need one more 7. The perfect cube இருக்கணும் அப்படின்னா இந்த 7 இன்னொரு 7 இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து perfect cube இருக்கும். So 392 into 7 7ஆல் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணணும், ரைட் சைட்லேயும் இந்த 7 இன்சர்ட் பண்ணணும். Therefore, the product of these prime factors is equal to 2744. This number is a perfect cube. The given number 392 is not a perfect cube. Then to multiply the number 392 by 7, we get the number 2744. Now this number is a perfect cube. Then answer: the smallest number by which 392 should be multiplied to make a perfect cube is 7. நமக்கு இதில் கிடைச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 392ங்கிறது பெர்ஃபெக்ட் கியூப் இல்லை. அது பெர்ஃபெக்ட் கியூப் அப்படிங்கிறது சொல்லணும்னா அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கிற நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ஹோம் அசைன்மெண்ட் எக்ஸசைஸ் 7.1. ஃபர்ஸ்ட் சம்: which of the following numbers are not perfect cubes? நமக்கு கீழே கொடுத்துருக்க 5 நம்பர்ஸில் கியூப்ஸ் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 216, செகண்ட் ஒன் 128, தேர்ட் ஒன் 1000, ஃபோர்த் ஒன் 100, ஃபிஃப்த் ஒன் 46,656. இந்த 5 நம்பர்ஸில் எதெல்லாம் பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.